வணக்கம். இப்போது நம்ம பார்க்க இருப்பது தென்னை மரத்துல உர நிர்வாகம். தென்னை மரம் நம்ம வீட்டில் வளர்த்தாலும் ஆனால் காய் காய்க்கல. விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ தென்னை மரம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு கடமைக்காக மட்டுமே வளர்க்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்கறது. உரங்கள் கொடுத்தாதான் அதுவும் நல்ல முறையா காய்க்கும். அதை நான் எப்படி இப்போ உரம் கொடுக்கணும் என்ற முறையை நான் உங்களுக்கு இப்போது சொல்றேன். ஒன்றும் இல்லை, நம்ம தென்னை மரத்தை எடுத்துக்கிறோம். தென்னை மரம் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி ஒரு ஆர்ச் மாதிரி அந்த தென்னை மட்ட நிழல் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல தான் அதோட புது வேர் இருக்கும். அந்த புது வேரை கண்டுபிடிச்சி அதுக்கு நேராக தான் உரத்தை வச்சு அதுக்கு தேவையாக எடுத்துக்கும். சில ஃபார்மருங்க என்ன பண்ணுறாங்க, அது ஓரத்துலேயே அந்த தென்னை மரம் இருக்குன்னா தென்னை மரத்தை அடியிலேயே வச்சிடறாங்க. ஆனால் அடியில் அது மாதிரி நம்ம உரத்தை வச்சோம்னா அது எடுத்துக்கவும் முடியாது, அதில் புது வேரும் இருக்காது. ரெண்டாவது, அந்த இடத்துல ஒரு தடவை குழி தோண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தென்னை மரத்தில் இருக்கிற குறும்பை எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வேர் பிடிப்புத்தன்மை குறைஞ்சதுனால அதோட வெயிட்டை குறைக்கிறதுக்காக அது என்ன பண்ணணும், இருக்கிற குறும்பை இளநீலாம் கொட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கும். அதனால அது மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூரத்தில் அந்த தென்னை மட்ட நிழல் எந்த இடத்துல போடுதோ அதுதான் அப்போ அதோட புது வேறு அதுக்கு நேராக தான் வரும். அப்படி இருக்கிறப்போ ஒரு 3 அந்த இதில் ஒரு ஆர்ச்சி மாரி அளவுக்கு தோண்டிக்கிட்டு அதில் தான் உரத்தை வைக்கணும். ஒரு 3 மாதம் இந்த சைடு ஆர்ச்சி மாதிரியும் அடுத்த 3 மாதம் அடுத்த ஒரு 3 ஆர்ச்சி மாதிரியும் வைக்கணும். 2 பக்கமும் கடந்து வைக்கணும். இதில் தேவையான உரம்னு பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டமும் இருக்குது, பேரூட்டமும் இருக்குது. நுண்ணூட்டம் வச்சிங்கன்னா நுண்ணூட்டத்துக்குடைய வேப்ப முன்னாக்கு 2 கிலோ, போரான் 150 கிராம், மெக்னீசியம் சல்பேட் 750 கிராம், MnSO4 150 கிராம், ஜிங்க் சல்பைட் 150 கிராம், காப்பர் சல்பைட் 150 கிராம் இதெல்லாம் வைக்கலாம். இது கூட இது இல்லை எனக்கு தேவை இவ்வளோ தூரம் வாங்க முடியாது சார் அப்படின்னீங்கன்னா நம்ம வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இதுக்கான நுண்ணூட்ட உரங்கள் அப்படின்னு விற்கிது. இங்கே அதை வாங்கியும் ஒரு மரத்துக்கு வச்சுக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மரத்துக்கான அளவு தான். அது நுண்ணூட்ட உரங்கள் அங்கேருந்து வாங்கி வச்சுக்கலாம். பேரூட்ட உரங்கள்னு பார்த்தீங்கன்னா யூரியா ஒரு 500லேருந்து 600 கிராம் வரைக்கும் வைக்கலாம். பொட்டாஷ் 100 கிராம், அதுக்கடுத்து சூப்பர் ஒரு 300 கிராம். இந்த வச்சிட்டிங்கன்னா உங்கள் மரம் உடனடியாக புது காய் பிடிச்சி இது உடனே ரிசல்ட் தெரியாது. ஒரு 3 மாதம் ஆகும் இதோட ரிசல்ட் தெரியறதுக்கு. நல்லா தண்ணியை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களோட தென்னை மரம் கண்டினியூவாக காய்க்க ஆரம்பிக்கும். நம்மளோட தேங்காவின் தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.